வணக்கம். ஒரு வாரம் வந்து ஃபுல் பெட் ரெஸ்ட்டு. ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தனால அதுவுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு ஒய்ஃப்கிட்ட கேட்கல, ஏதோ ஒரு மூவி போகலாம், வெளியில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு சரி ஒரு படத்துக்கு போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணிவிட்டு நேற்று நானும் என் ஒய்ஃபும் மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்துக்கு போனோம். நம்ம ஒரு ரேவதியில் தான் வந்து போட்டிருந்தாங்க, ரேவதி மல்டிப்ளெக்ஸில். நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. தமிழ்நாட்டிலையுமே வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு ஸ்டோரியுடைய ஒன்லைனு தெரியும். சரி, அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். உண்மையிலே பிரமாதப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1991 ரிலீஸ் ஆன படம், கமலுடைய படம் வந்து குணா. அது வந்து பெரிய பொருட்செலவில் எடுத்து அந்த டெவில்ஸ் கிச்சனில் போய் அதை குணா குகையாக மாற்றி பயங்கரமான ரிஸ்கெல்லாம் எடுத்து அந்த படம் எடுத்தாலும் ஆனால் அந்த படம் சரியாக போகல. ஒரு 3-4 நாள் கூட தேட்டரில் போகல, அட்ரஃப்ளாப். ஆனால் அந்த படத்தில் ஒரு பாட்டு, கண்மணி அன்போட காதலன், அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் கழித்து அப்படி அந்த படத்தில் ஹிட்டான, குணா படத்தில் ஹிட்டான அந்த கண்மணி அன்போட காதலன் பாட்டை ஒரு கதை கருவுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயமா, இன்ஸ்பைரிங்கான ஒரு மேட்டராக வச்சுக்கிட்டு இவங்க ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க, மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மஞ்சுமோல் பாய்ஸில் இந்த கண்மணி அன்போட காதலன் பாட்டு இல்லை அப்படின்னாலும் இது தமிழ்நாட்டில் ஹிட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மஞ்சுமோல் பாய்ஸ் கேரளாவில் ஹிட் ஆகிருக்கும். இது தமிழ்நாடு முழுக்க இந்த அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் கமலஹாசனுடைய குணா திரைப்படமும் அந்த குணா குகையும் இந்த கண்மணி அன்போட காதலன் அப்படிங்கிற பாட்டு தான். இதை வந்து நம்ம வெறுமனே இப்படி சொல்லிட முடியாது. மஞ்சுமோல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம் அவர்கள் வந்து இதை ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்கெங்கெல்லாம் அந்த பாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு ஸ்மார்ட்டாக அவருடைய ப்ரில்லியன்ஸை வந்து படம் முழுக்க காட்டியிருந்தார். த்ரூ அவுட் படம் இந்த பாட்டு வந்து அங்கங்கே நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சுமோல் பாய்ஸுடைய டைட்டில் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா குணா படத்தோட கார்ட்டூன், கமல் கேரக்டரு, அந்த கோய்க்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மாதிரியெல்லாம் வந்து கார்ட்டூனில் வர்ற மாதிரியும் அந்த மியூசிக் வந்து ப்ளேபேக் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதுலேயே நமக்கு ஒரு மூடு வந்து செட் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மஞ்சுமோல் பாய்ஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கொச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மஞ்சுமோல் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு 11 பசங்க டூர் போகலாம், கோவா போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. எல்லாமே மிடில் கிளாஸ் பசங்க தான், பெரிய வசதியெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் வேலையில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வேலைக்கு போய் கல்யாண வயசில் இருக்கிறாங்க, எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க கோவா போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கான வசதி இல்லாதனால கேரளா பக்கத்துலேயே எங்கேயாவது ரோக்க கூட்டிகிட்டு போகடா அப்படின்னு பல பேர் கதற, சரி கேரளா தாண்டி போயிடலாம் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து கொடைக்கானல் தான். பழனி பக்கத்தில் இருக்குது, பழனியும் பார்த்துடலாம், கொடைக்கானலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஸில் 7 பேர் 8 பேர் போகக்கூடிய அந்த காருக்குள்ளே கிட்டத்தட்ட 11 பேர் உள்ளே உட்காந்து பூந்து அடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. பழனி வந்து கொடைக்கானல் போகிறாங்க. ஸோ நம்ம ஊருக்கு வந்து பூங்கா ரோட்டில் இருக்க அந்த ரவுண்டானால ஒரு டிஃபன் கடையில் சாப்பிட்றாங்க. அங்கே இருந்து அதுக்கப்புறம் போய் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு நேராக மலை ஏறுறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க. கொடைக்கானல் போய் எல்லாம் அவங்க சுற்றி பார்க்குறது எல்லாமே வந்து பிரமாதமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு பசங்களுடைய லைஃப் ஸ்டைல், பொறுப்பில்லாத பசங்க தண்ணியை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். ஆனால் இந்த குவாலிஸுடைய டிரைவர் ரொம்ப பொறுப்பான பையன், இவங்களோட ஃப்ரெண்டும் கூட. ஆனால் அவர் வந்து எல்லா பக்கமும் பொறுப்பாக போய் வந்துக்கிட்டு இருப்பார். எப்பவுமே டிரைவர் அப்படித்தான் இருந்தாங்க, ஏன்னா அவர் வண்டி ஓனருக்கெல்லாம் பதில் சொல்லணுமில்ல. ஸோ இப்படி போயிட்டு இருந்த அந்த ட்ரிப்பு எல்லாம் கொடைக்கானல் சுற்றி முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பலான்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் என்னங்கிறான், இங்கே குணா குகைன்னு ஒன்று இருக்குடா, அதை நம்ம பார்த்தே தீரணும், அது வந்து பிரமாதமாக இருக்கு. குணா படத்தில் வந்து கமல் பாட்டு பாடிட்டு ஒரு கோய்க்குள்ளே போவார்ல, அது வந்து சூப்பராக இருக்கு, அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அட்வென்ச்சரஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் மப்பில் இருக்கிற என்ன ஒன்று குரங்கு சட்டை பிடிச்சது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியெல்லாம் கிளம்பி மறுபடியும் நேராக குணா கோவை நோக்கி போய் அங்கேருந்து உள்ளுக்குள்ளே குணா கோவைக்கிட்ட போகிறாங்க. ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே பார்க்க முடியாது, வெளியிலேருந்து குணா குகையை பார்க்கலாம். இந்த கதையை வந்து 2006 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் அந்த பீரியடில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நின்று இவங்க குணா குகையை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறா, இதுக்குள்ளே ஏறி உள்ளே போய் குகையவே பார்த்துறணும், அந்த குணா படம் எப்படி எடுத்தாங்கங்கிற அந்த இடத்த நம்ம போய் ரசிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி எல்லாம் எட்டி குதித்து உள்ளுக்குள்ளே பூந்து அப்படியே உட்காந்து போய் பாட்டு வர்றாங்க. இப்போ பார்க்க போகிறாங்க. போனால்
உள்ளுக்குள்ளே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய மலை, கொடைக்கானலே ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். ஆனால் இந்த குணா குகைங்கிறது ஒரு அற்புதமான இடம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் குணா குகைக்கு உள்ளே போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பர்சனலாக நான் போயிருக்கிறேன். ஒரு 98, 97 அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஃபேமிலி டூர் போனப்போ அப்போல்லாம் வந்து எந்த ஃபென்சிங் கிடையாது, ஓப்பனில் தான் இருந்தது. அப்போ நான் குணா குகைக்குள்ளே நானும் எங்கள் அத்தையும் உள்ளே இறங்கி போய் பார்த்தோம். அப்படியே பாறைகளாலேயே செய்யப்பட்ட ரூம் மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு அமானுஷ்ய ஃபீலிங் கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். வெளியே என்ன வெளிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே இவங்க போகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. உள்ளே அதாவது வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது ஒரு முரட்டு தைரியம், அதுலேயும் சரக்கு சேரும்போது சொல்ல வேணும், எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்புறம் மஞ்சுமோல் பாய்ஸ்னு ஒரு பாறையில் எழுதிடுவோம், எங்கே போனாலும் எழுதுறது தானே. செல்வி, ராமு, லவ்ஸ், கலைவாடின்னு எழுதுறது, ஃப்ரெண்ட்ஸு பேர்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மஞ்சுமோல் பாய்ஸ்னு வந்து ஒரு இடத்துல எழுதுகிறாங்க. இதில் வந்து இயரையும் சேர்த்திறன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சுபாஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து வேகமாக ஒடியாரும்போது டொப்புன்னு காணா போயிடுறார். அங்கே இருக்கிற ஒரு குழிக்குள்ளே அவர் போயிடுறாருங்க. இதை சுற்றி நின்று பார்க்குற அந்த நண்பர்கள், அது வரைக்கும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் கவலைனாலே என்னென்னு தெரியாத தண்ணியை போட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்த நண்பர்கள் முதல் முறையாக தன் நண்பன் காணா போயிட்டான், கண்ணு முன்னாடி எங்கேயோ உள்ளே போயிட்டான், என்னன்னே புரியாமல் அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. மேலேருந்து ஒருத்தன் என்னன்னு கேட்குறான். சுபாஷ் அப்படின்னு கையை மட்டும் காட்டுறான். ஒருத்தன் சொல்கிறான் உள்ளே குழிக்குள்ளே விழுந்துட்டாங்கிறாங்க. அந்த ஒரு 3 நிமிடங்கள் நம்ம மனசை வந்து திக்குன்னு ஆயிடுது. அப்படியே எல்லாருடைய முகமும் மாறுது. அது வரைக்கும் ஜாலியாக இருந்த குணா குகை அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்லறை போல ஒரு பேய்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யம் சூழ்ந்த ஒரு இடம் மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட வந்து ஒரு பையன் சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். ஒருத்தன் செத்தே போயிட்டான் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் ஏதாவது பண்ணுங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் பண்ணும்போது இது என்னன்னே புரியல அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே விழுந்த பையனை சுபாஷ்னு கூப்பிடும்போது தவறுதலாக ஒரு கல் வந்து அந்த ஓட்டைக்குள்ளே போகுதுங்க. ஸோ ஒருத்தன் சொல்கிறான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருன்னு சொல்லிட்டு அந்த கல் விழுகிற சத்தத்தை கேட்கும்போது தான் இவங்களுக்கு புரியுது இது எவ்வளவு ஆழமான பாதாளம் அப்படிங்கிறது. இது ஒரு குழி கிடையாது, இது ஒரு டீலா, இது கல் போய்கிட்டே இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம நண்பனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து ஒரு அந்த 10 பசங்களும் பதறி அடித்து 4 பேர் அங்கே இருக்கிற கடைக்காரங்கிட்ட போய் ஆளுகிறாங்க, 2 பேர் காடை தொலாவிட்டு போகிறாங்க, 4 பேர் போலீஸ்கிட்ட போகிறாங்க, அங்கேருந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய் கதறாங்க, ஐயா எங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க குழிக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லி. இவங்க வரும்போது இருந்த கைடு ஒருத்தர் என்னமோ உள்ளே நடந்திருக்குன்னு சொல்லி அவராக கண்டுபிடிச்சி உள்ளே வந்து சொல்லும்போது அவர் காலில் விழுந்து கெஞ்சுறானுங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் இருக்கிற மக்கள் இந்த பசங்களுக்கு உதவணும்னு நினச்சாலும் இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற இந்த குகைக்குள் விழுந்த யாருமே இது வரைக்கும் உயிரோடு வந்ததாக வரலாறே இல்லை. அப்படிங்கிறனால அதுக்குள்ளே வரக்கே பயப்படுறாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, தம்பி விழுந்துட்டான் விட்டுருங்க, நீங்களாவது கிளம்பி பத்திரமா போங்க அப்படின்னாலும் இந்த 10 பசங்க என்ன சொல்கிறாங்க, எங்கூட எங்கள் நண்பன் வந்தான், அவனை விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த 4 பேரை வந்து அவங்களே கிரிமினலாக ட்ரீட் பண்ணி நீங்கள் தாண்டா கொலை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி அடியை பட்டையை கிளப்பி அங்கே உட்கார வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் காடை தொலாவிட்டு போய் காடு வந்து அவரும் பிடிச்சி மிரட்டுறாரு, உங்களை யாரா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே வர சொன்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள், பிணங்களை டீலாக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர்ற லோக்கல் ஆளுகளை கேட்டாலும் வர முடியாதுங்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியில் போலீஸ் ஸ்டேஷனில் காலில் விழுந்து கெஞ்சி அங்கேருந்து ஒரு ஏட்டையாவை கூட்டிகிட்டு ரிட்டன் வர்ற வழியில் அவர் பண்ணுற அட்டகாசம் அளப்பறி தாங்கவே முடியாது. வெளியூருக்குள்ளே அது வேற ஒரு மொழி பேசுகிற ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலில் சிக்கிட்டான்னா அவனை என்ன பாடுபடுத்துவாங்க, அதெல்லாம் கொஞ்சமாக தான் இதில் காட்டியிருப்பாங்க. திரும்ப அப்படியே அந்த போலீஸோடு மறுபடியும் அந்த குகைக்குள்ளே வந்து தன் நண்பனை காப்பாற்றுறதுக்கு போராடும்போது அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, முடிஞ்சதுப்பா ஏப்பா சிரமப்படுறீங்க, அவ்வளோதான் விட்டு போட்டு நீங்கள் கிளம்புங்க, இனி என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, அவன் செத்துட்டான், இனி ஏன் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இங்கே உட்காந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க மழை வேறு வந்துடுது. ஸோ மழை வர என்ன ஆகுதுன்னா எல்லோரும் பயந்துடுறாங்க, அந்த ஓட்டைக்குள்ளே தண்ணி போகுது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மனித சுவர் மாதிரி அந்த தன் நண்பனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அவனை எப்படியாவது காப்பாற்றிடணுங்கிற முனைப்பில் அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மனித சுவர் மாதிரி அந்த குழியை சுற்றி உட்காந்து தண்ணியை தடுக்க முயற்சிக்கிறாங்க. இருந்தாலும் உள்ளே போகுது, ஏதாவது தங்களால் முயற்சி பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த போலீஸ்காரருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுது. அப்போது ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த குழிக்குள்ள மூஞ்சி வச்சு சுபாஷ்னு கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம், அவன் கத்திக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு ரிப்ளை வருதுங்க, உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுபாஷ்னு கத்தும்போது அவன் கத்துற சத்தம் இவனுக்கு கேட்டுருது. உயிரோட தாண்டா இருக்கான் அவன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் வந்து ஓகே உயிரோடு இருக்கான், இனி வந்து நம்ம விட முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து உள்ளே இறங்கி நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கயிறெல்லாம் உள்ளே விட்டு சுற்றுறாங்க. வெறும் கயிறை உள்ளுக்குள்ளே விட்டால் அவனால் வர முடிய சூழ்நிலை இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் எல்லாம் ப்ராப்பராக வந்து அவங்க அந்த கொண்டியெல்லாம் போட்டு அந்த ரோலில் கயிறை உள்ளே விட்டு ஒருத்தனை உள்ளே இறங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு தீயணைப்பு வீரரை ரெடி பண்ணி நல்லா உள்ளே இறங்கும் போது, தம்பி பயப்படாத தைரியமாரு அப்படின்னு சொல்லும்போது அவன், இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, முடியல, ஏன்னா இதுக்குள்ளே போனவன் எவனும் வந்ததா சரித்திரமே இல்லை, அதனால் எனக்கு மனசே இல்லை சார், வேண்டாம் நான் உள்ளே போகலைங்கிறேன். என்னையா நீயே இப்படி சொன்னால் எப்படி, உள்ளே போனால் பாடி கூட கிடைக்காது, பாடி இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட் இருக்காது, என் குடும்பம் குட்டியில் பென்ஷன் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கும், என்னால் முடியல விட்டுருங்கிறான். ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸு, அதிலிருந்து சௌபின் சாகிர்னு சொல்லிட்டு அவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பார். அவர் வந்து குட்டன் இந்த படத்தில் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உள்ளே இறங்குறேங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, தம்பி இது வந்து ஹீரோயிஸாக அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஆபத்து, நீ போய் உள்ளே மாட்டிக்கிட்டாலும் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லணும், உன் லைஃப்பை நாங்கள் ரிஸ்க் பண்ண முடியாது, விட்டுறலாம் யாருனாலையுமே முடியாது அப்படின்னு இல்லை அப்படி சொன்னால் நாங்கள் என்ன எப்படி நாங்கள் ஊருக்கு போகிறது, அவங்க அம்மா என்ன நம்பி தான் அனுப்பிச்சி வச்சாங்க, நான் போய் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது, என் ஃப்ரெண்டு உள்ளே உயிரோடு இருக்கான், நாங்கள் இங்கேயே தான் இருப்போம், அவன் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம், நான் உள்ளே இறங்குறேன்னு அடம் பிடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கன்வின்ஸ் ஆகி சரிப்பா நீ இறங்குன்னு சொல்லி இந்த பையனையும் கைத்தை கட்டி குட்டனையும் உள்ளே இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10 பசங்களுமே வந்து இந்த கயிறு பிடிச்சி இழுக்கிற போட்டிகளில் இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், நல்லா விளையாடக்கூடிய ஆட்கள், அதனால் இவங்களுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும். இவங்க எல்லாருமே ஒரே மனதோடு என்னவாக இருக்காங்கன்னா, இங்கேருந்து போனால் எங்கள் நண்பனோடு தான் நாங்கள் போவோம், அது போனமாக இருந்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி, அவன் இல்லாமல் நாங்கள் போக மாட்டாங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவனை குழிக்குள்ளே இறக்குறாங்க. அந்த குழிக்குள்ளே போய் கிட்டத்தட்ட 100 அடி போகும்போது கயிறு தீந்துருது. சார் கயிறு தீந்துருச்சுன்னு தீயணைப்பு வீரர் சொல்கிறாரு. எக்ஸ்டென்ஷன் போடுங்கன்னு சொன்னப்போ, இல்லை சார் 100 அடிக்கு கீழே போயிட்டால் ஆக்சிஜன் இருக்காது, இந்த பையனே வந்து உயிரோட மேலே வர்றது கஷ்டம், அதனால் வெளியே எடுத்துடலான்னு சொல்லும்போது உள்ளே கேட்குறாங்க அந்த குட்டங்கிட்ட, உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவன் கத்துற சத்தம் கேட்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், என்னை மேலையெல்லாம் இழுக்காத, கீழே இறக்கு, நான் போயே ஆகணும், நான் வந்து சுபாஷை காப்பாற்றியே ஆகணுங்கிறான், மேலே வரமாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட சீனில் ஒரு லோக்கல் பர்சன் ஒருத்தர் சொல்லுவார், தம்பி மழை பெஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ளே தண்ணி போயிருக்கும், கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த படத்தை சுற்றி அங்கொன்று இங்கொன்றுமா சொல்கிறது நமக்கு அப்பப்போ புரியும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் ஆக்சிஜன் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஸோ இவன் 100 அடியில் தொங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கயிறை போட்டு மறுபடியும் கீழே இறக்குவாங்க. ஒரு வழியாக இருட்டாகவே தான் இருக்கும், அது வந்து ஜிக்ஜாக்காக தான் போகும், குழினே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகாதுங்க, இப்படி போகும், மறுபடியும் இப்படி போகும், மறுபடியும் இப்படி போகும், கொஞ்சம் தூரம் இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அவன் ஃப்ரெண்டை சுபாஷை பார்த்து அவனை வந்து கயிறை போட்டு கட்டி மேலே தூக்கிட்டு வராங்க. இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். மேலே வரும்போது மறுபடியும் இந்த கண்மணி அன்போட காதலன் பாட்டை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றி மேலே கொண்டு வந்தாச்சு. இதை வந்து எப்படியெல்லாம் பண்ணாங்க, மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது படம். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். இதில் ஒன்றும் பெரிய ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாருமே நிறைய பேர் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த படத்துடைய எண்டிங், அதாவது என்ன தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ வீர தீர செயல்கள்லாம் செஞ்சாலும், எவ்வளோ த்ரில்லிங்காக அந்த படம் இருந்தாலும், கடைசியாக இந்த படத்தில் மிச்ச சொச்சமாக நிற்கிறது, நம்ம மனசுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து அந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஒரு நண்பனுக்காக இத்தனை பேர் பாடுபட்டாங்க, எப்படியெல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றினாங்க, தன் உயிரை துச்சமாக மதித்து ஒரு 1000 அடி பள்ளத்துக்குள்ளே இறங்கி ஒருத்தனை வந்து மீட்டு கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி கொண்டு வந்த அந்த மஞ்சுமல்லேருந்து வந்த ஒரு 10 பசங்களுடைய
உண்மையான கதை அது. 2006 நடந்தது. கேரளாக்குள்ளே ரொம்ப ஃபேமஸ். அவன் அந்த காப்பாற்றின, உள்ளே இறங்கி குழியில் இறங்கி காப்பாற்றின அந்த நபருக்கு வந்து வீர் சக்கரா விருதெல்லாமே வந்து கவர்னர் கையால் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நம்ம ஊரில் நடந்திருக்கு, நமக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல. எங்கேயோ கேரளாவிலிருந்து வந்து கொடைக்கானல் இப்படி ஒரு படத்தை எடுத்து நம்ம ஊர்லேயும் அதை மலையாளத்திலே ஹிட் பண்ணியிருக்காங்கங்கிறது எவ்வளோ அதிசயமாக இருக்கு பாருங்க. ரேவதி மல்டிப்ளெக்ஸில் ஹவுஸ்ஃபுல்லுங்க. 3 ஸ்க்ரீன்லேயும் இதே படம் தான் ஓடுது. எல்லாத்துலேயுமே கூட்டமாக இருக்குது. மலையாளத்தில் தான் ஓடுது, தமிழ் டப்பிங்கும் கிடையாது. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. சப்டைட்டில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டீங்க, ஏன்னா கதையோடு ஒன்றிடுவீங்க. நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க, இது மலையாள படம் ஒன்றும் புரியாது, இது எப்படி போய் பார்க்குறதுல யோசிப்பீங்க. அரை மணி நேரம் மலையாள படமாட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் தமிழ் படம் தான். கொடைக்கானலுக்கு அவங்க டூர் வந்ததுலேருந்தே இது தமிழ் படமாக மாறிடும். அதனால் நீங்கள் பயப்படாமல் போய் வந்து யோசிக்காமல் பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக புரியும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல சினிமாவுக்கு மொழி ஒரு தடையே கிடையாது. மொழியை கடந்து அனைத்து மக்களையும் சென்றடைஞ்சிடும் ஒரு நல்ல சினிமாங்கிறது. அதுக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ். 20 கோடி செலவில் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் 90 கோடி கலெக்ஷனை கடந்து போயிட்டுருக்குங்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சௌபின் சாகிர். இந்த படத்தில் வந்து ஒரு லீடு கேரக்டர் அவர் வந்து பண்ணியிருக்கார். ஹீரோன்னு யாரையுமே சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான சமமான கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சௌபின் சாகிர் தான் ப்ரொடியூசராக இருந்தாலும் தனக்குன்னு எதுவும் பெருசாக அவர் பண்ணிக்காமல் கதையோட ஓட்டத்திலே வந்து அவருமே இருப்பார். ரொம்ப சட்டிலான ஆக்டிங் தான் எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. வாழ்க்கையின் மிக யதார்த்தமான தருணங்களை நம் கண் முன்னால் ரத்தமும் சதையுமாக கொண்டாந்து வச்சு அப்படியே அந்த ஒரு குகைக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்கை தேட்டருக்குள்ளே உருவாக்கி வெளியே வரும்போது ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த படம் ஏற்படுத்துச்சு. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. மனித உணர்வுகள் எவ்வளவு ஆத்மார்த்தமானது, நட்புங்கிறது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் எதாக இருந்தாலும் நட்புக்கு அப்புறம் தாண்டா எல்லாமே, நண்பர்களுக்கு பின்னாடி தான் எல்லா உறவுமே அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. அற்புதமான ஸ்க்ரீன் பிளே. ஒரு சீன் கூட போர் அடிக்கவே இல்லை. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே ஒரு சீட் எஜ்ஜில் உட்கார வச்சுருப்பாங்க. முக்கால்வாசி படம் வந்து ஒரு அதாவது ஆரம்பிச்சதுலேருந்து அரை மணி நேரம் ஜாலியாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீட் டச் த்ரில்லர் மாதிரி போகும். அதுக்கப்புறம் கடைசி 1/4 மணி நேரம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி மன நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக முடிஞ்சு அப்படியே கண்ணிலெல்லாம் கண்ணீர் வந்து தான் நம்ம வெளியில் வருவோம். அவ்வளோ அட்டகாசமான ஒரு படமாக இருந்துச்சு. நீங்கள் கொடுக்குற ஒரு 150 ரூபாய்க்கு உங்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தி ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பக்கூடிய அட்டகாசமான ஒரு திரைப்படம். 91 ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆன ஒரு படத்திலிருந்து ஒரு பாட்டை மட்டும் எடுத்து அதை வச்சு ஒரு படத்துக்குள்ளே யூஸ் பண்ணி அந்த படத்தை இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. பட்டையை கிளப்பிட்டாங்க நம்ம சேட்டன்ஸ். ஸோ இப்படி ஒரு கதையும் கதாபாத்திரமும் திரைக்கதை அமைப்பும் உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் எந்தவித கமர்ஷியல் விஷயமும் இல்லைங்க. காமெடி ட்ராக்கு கிடையாது, ஹீரோயின் கிடையாதுங்க, ரொமான்டிக் சீன்ஸ் கிடையாது, காதல் பாட்டு கிடையாது. இன்றைக்கி சூழ்நிலையில் காதல் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியுமா? அதை ஹிட் பண்ண முடியுமா? செஞ்சு காட்டிட்டாங்க. இதை பார்த்து தமிழ் சினிமாவும் மற்ற சினிமாவும் கற்றுக்குங்க. நல்ல கதைக்கு மக்கள் எப்போதுமே நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அதை வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. என்ன மொழியாக இருந்தாலும் அது வந்து ஒரு தடையே கிடையாது. அதுக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு மஞ்சுமேல் பாய்ஸ். இன்றைக்கி பட்டி தொட்டி எங்கும் பரவலாக ஹிட் அடித்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் அவ்வளவு பிரமிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அட்டகாசமான ஒளிப்பதிவு, பிரமிக்க வைக்கக்கூடிய பின்னணி இசைன்னு சொல்லி புல்லரிச்சிரும் உங்களுக்கு. குணா குகையை அவங்க காட்டுற ஆங்கிள்ஸும் அதுக்கு கொடுக்குற மியூசிக்ஸும் அந்த த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாம் மிரட்டியிருப்பாங்க. சைலண்ட்டாக இருக்கும் இன்டர்வல் சீனு. அடுத்து என்ன அப்படிங்கிறது இன்டர்வலுக்கு அப்புறமெல்லாம் வந்து ஒரு பக்கத்திலே திரும்பியே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. 2.5 மணி நேரம் டோட்டல் டியூரேஷன் எப்படி போச்சுங்கிறதே காத்தா இருக்கும். என்ன எங்கே ஆரம்பித்தாங்க எப்படி முடித்தாங்கன்னு இருக்கும். ஒரு படம் பார்த்து முடிச்சு 2 நாள் உங்களை வந்து அந்த படம் பாதிச்சு அதுக்குள்ளேயே வச்சுருக்கு அப்படிங்கிறது அது ஒரு ஆகச்சிறந்த படைப்பாகத்தான் நான் வந்து கருதுகிறேன். இப்படியான படங்கள் தமிழில் தொடர்ந்து வரணும். 1-2 வருது, 50 படத்தில் 2 படம் வருது. ஆனால் மலையாளத்தில் எடுக்கிறதுல 10 படத்தில் 8 படங்கள் இப்படி இருக்குது. மனசுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப யதார்த்தமான சினிமாவாகவும் பிரமாதமாகவும் பண்ணுறாங்க.
ஸோ இப்படி கதைகளை நம்பி ஹீரோக்களை நம்பாமல் நீங்கள் கதைகளை நம்பி எடுக்கக்கூடிய படங்கள் தான் இனிமேல் வெற்றி பெறுங்கிறத தான் மலையாள சினிமா தமிழ் சினிமாவுக்கு செருப்புல அடித்த மாதிரி புரிய வச்சுருக்கு. இதை புரிஞ்சுக்க போகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் நான் வந்து நம்ம பழனிவாழ் மக்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். என்னென்னா, நம்ம ரேவதி மல்டிப்ளெக்ஸில் ஓடுதுங்க, ஓடும்போதே போய் பார்த்துருங்க. பிரமாதமான ஒரு படங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.